வெல்கம் டு மை சேனல். ஏ டு ஜெட் சாம்பார், புளிக்குழம்பு, சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு மசால் போதும். இது எப்படி அரைக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் என்னென்ன அளவுக்கு போட்டு அரைச்சா நம்மளோட குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல மிளகாய், குவாலிட்டியான மிளகாய் வாங்கிக்கோங்க. காம்பெல்லாம் பிச்சுருங்க. நல்ல வெயிலில் நல்லா காயிற அளவுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வர்ற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதுக்கு 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 100 கிராம் சீரகம், 50 கிராம் குருமிளகு, அடுத்ததாக ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அந்த பொருளையெல்லாம் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். இது அதில் இருக்கிற காம்பு. இந்த காம்பு ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அது யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட மசால் பொடி கொஞ்சம் சக்கரை தன்மை இருக்கும். அதனால் அதையே நம்ம வெளியே போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா நம்மளோட ஐட்டங்களை எல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. வறுக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா போதும். கொஞ்சம் நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்போ நம்மளோட ஐட்டங்கள்லாம் கருகுச்சுன்னா நம்மளோட மசால் பொடியும் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் அப்படியே பெருங்காயத்தை போட்டோம்னா அது மெஷினில் அரைப்படாமல் அப்படியே மெஷின்லேயே நின்றும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி போடுறப்போ அது நல்லா அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைச்சிரும். இப்போ கருவேப்பிலை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக இதாகிடும். இது நான் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணதுனால எனக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ அது நல்லா வறுத்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையில் போட்ட மறு சவுண்ட் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து போட்டுக்குங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டு அரைக்கிறப்போ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதோடு சேர்ந்து நம்ம வச்சுருக்கிற மிளகாயையும் போட்டுக்கலாம். மிளகாய் ஒரு சிலர் வறுப்பாங்க, நான் வறுக்கலை. இது நல்லா காஞ்சிருக்குது, அதனால் இதை நான் வறுக்கலை, அப்படியே போட்டேன். இப்போ இதை கொண்டு போய் மிஷினில் கொண்டு போய் அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது நம்மளோட இந்த மசாலா தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ நாள் ஆனாலும், ஒரு வருஷமே ஆனாலும் அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.